தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் அரசியலுக்கும் வணக்கம். பெண் என்னும் பேராளுமைகளை பற்றிய நிறைய தொகுப்புகள் பேசி வருகின்ற இந்த நேரத்தில் மிக முக்கியமாக தமிழக அரசியலில் அது திராவிடமாக இருந்தால் கூட தொன்று தொட்டு நமது அரசிகளின் கை மேலோங்கியே இருந்திருக்கின்றது. அதை யாராலும் மறுக்கவே முடியாது. நாம் நம்முடைய வழித்தடத்தில் பின்பற்ற வேண்டியவர்கள் என்று ஒரு சிலரை எடுத்துக்கொள்கிறோம். அதாவது நம்முடைய அதிகார எல்லைகளை முடக்குகின்ற யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் நிற்கின்ற நிலைப்பாடுதான் அதுவாக இருக்கின்றது. எனவே இன்று பிறந்த நாள் காணும் என் அருமை தாயார், இன்றைய தினம் அவர்களுக்கு பிறந்த நாளாக இருக்கிறது. அவர் சார்ந்த திராவிட இயக்கங்கள் கூட அவரை மறந்துவிட்டன. ஆனால் தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டிய பெண் ஆளுமைகளில் அவரும் ஒரு முக்கியமான நபராக இருக்கின்றார். நாம் வரலாற்றில் மிக முக்கியமான பல தமிழ் பேரரசிகளை பேராளுமைகளை மறந்து கடந்து நிற்கின்றோம். அப்படிப்பட்ட ஆளுமைகள் இந்த நிலத்திற்கு கண்டிப்பாக தேவை. தான் சார்ந்து இருக்கின்ற அமைப்பாக இருந்தாலும், தான் ஏற்றுக்கொண்ட தத்துவமாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் அதில் குறைபாடுகளோ அதனுடைய தத்துவ பிறழ்ச்சிகளோ ஏற்படும் போது அது நம்முடைய கொள்கைக்கு மிகவும் முரணானதாக அவர்களால் பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கப்பட்டு தான் ஏற்றுக்கொண்ட தத்துவத்தில் குறை ஏற்படும் போது அதை நோக்கி விமர்சனங்களை செய்து அந்த விமர்சனம் வெல்லாத நிலையில் தனக்கு எந்த விதமான அனுகூலங்களும் அங்கிருந்து தேவைப்படவில்லை என்று அதை தூக்கி எறிவதற்கு தயாராக இருக்கின்றவர்கள் தான் பேராளுமைகளாக பார்க்கப்படுகிறோம். அந்த வகையில் இன்று நமது அம்மா தான், அவங்க ரொம்ப பெரிய பழைய காலத்தால் அம்மாவாக இருக்கக்கூடிய சத்தியவாணி முத்து அம்மா அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அவர் சார்ந்த அமைப்பு, அவர் சார்ந்த இயக்கங்கள் எல்லாம் மறந்துவிட்ட நிலையில் இன்னைக்கு தமிழ் குடிகள் அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார்கள். நாமும் அரசிகளும் தமிழ் சமூகமும் நிச்சயமாக அவர் சார்ந்திருந்த திராவிட இயக்கத்திற்காக மட்டுமே அவரை ஓரங்கட்டக்கூடிய நிலைப்பாட்டில் தான் இன்று வரை இருக்கின்றோம். அப்படி அல்ல, அவர் சார்ந்திருந்த அந்த திராவிட இயக்கத்திலிருந்து அவர் வெளியேறி விடுகிறார். எதுக்காக வெளியேறார்? அந்த தன்னுடைய நிலைப்பாடு, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு கேள்வி எழும்போது வீரமங்கையாக தன்னுடைய அந்த அதிகாரங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு வீர பெண்ணாக அவர் வெளியேறுகிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் பேசலாம். தொடர்ச்சியாக நிறைய இடங்களில் நிறைய தளங்களில் நாம் அவரை பற்றி பதிவு செய்ய காத்திருக்கின்றோம். காரணம், இந்த மண் மறந்துவிட்ட பெண் ஆளுமைகளில் அவரும் ஒருவர். ஆனால் நாம் மறக்கலாமா? மறக்கக்கூடாது. எனவே வருங்கால சந்ததிகளுக்கு, பெண் இளவரசிகளுக்கு, என் அருமை பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் அடையாளம் காட்டி, நீங்கள் இப்படிப்பட்டவர்களின் வித்துக்கள், இப்படிப்பட்ட தாய்களின் பிள்ளைகள் என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய தேவையும் இருக்கு. அதே நேரத்தில் தமிழ் சமூகம் மறந்துவிட்ட பெண் ஆளுமைகளையும் பேராளுமைகளையும் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டியது கட்டாயம். ஏன் இந்த வெட்டி வேலை என்றெல்லாம் நினைக்கிறார்கள்? நம் வரலாறு மட்டுமே, நமக்கு முன்னால் கடத்தப்பட்டு நிற்கின்ற வரலாறு மட்டுமே நமக்கு பின்னால் வரக்கூடிய வரலாற்றை எழுதுவதற்கும் படைப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும். எனவே இன்றைய நாளில் நமது அம்மா சத்தியவாணி முத்து அவர்களை நினைவு கூறுவோம். நன்றி, வணக்கம்.